ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பூர்ணிமா விலாக்ஸ். இன்றைக்கி பூர்ணிமா விலாக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காயெல்லாம் நிறைய போட்டு நம்ம சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்துட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு அரிசி வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். அரிசியோடு சேர்த்து பருப்பு நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். அரிசி வந்துட்டு இப்போ ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பருப்பு வந்துட்டு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், இல்லையா நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன காய் சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அதில் வந்துட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகமும் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ கருவேப்பிலை கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துக்கிட்டோம். பச்சை மிளகா வந்துட்டு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஸோ வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வந்துட்டு வதங்கணும் அப்படின்றது இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக வதங்கினா போதும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து நமக்கு வதங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த காய் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ என்னென்ன காய் இருக்கோ நீங்கள் எல்லா காயுமே மேக்ஸிமம் வந்து நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற எல்லா காயுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இதில் வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட். ஸோ இந்த 4 காய் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது காய் வந்து நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சாம்பார் தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டு இதிலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சமும் மல்லித்தூள் கொஞ்சமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து காய் வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த போட்ட மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக பச்சை தண்ணி எடுத்துக்காமல் கொஞ்சமாக வந்து அதை சூடு பண்ணி ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம 2 டம்ளர் வந்து அரிசிக்கு 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்ப்போம். பட் இதில் வந்து நம்ம எக்ஸஸாக 1 டம்ளரே சேர்த்துக்கலாம். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம குழஞ்சி வரும். ஸோ இதெல்லாம் தேவையான அளவு நம்ம உப்பும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணி வந்து நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் டேரெக்டாகவே வந்து நம்ம ஊற வச்ச அரிசியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்துட்டு நம்ம கிளறி எடுத்துட்டு நம்ம அந்த போட்ட உப்பு காரம் எல்லாமே வந்து சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 5 விசில் வச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து அந்த அரிசி எல்லாமே நல்லா வந்துட்டு குலவாக வெந்து ஸோ சூப்பராக வந்துட்டு நமக்கு இந்த சாம்பார் சாதமானது மிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து புளிப்புக்காக நம்ம கொஞ்சமாக வந்துட்டு புளி எடுத்துகிட்டு ஆல்ரெடி நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த புளி தண்ணியை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம டேரெக்டாக வந்து அந்த புளியை கரைச்சி நம்ம ஊற்றும் போது அந்த பச்சை வாடை வந்துட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா சாதம் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும்போது நம்ம அதுக்கு மேலே சேர்க்கும்போது இன்னும் குழஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம புளி கரைச்சலை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் வந்து கடைசியாக வந்துட்டு நெய் வந்து மேலே வந்து நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சூப்பராக வந்துட்டு நல்ல வாசமாக வந்துட்டு நல்லா சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.